நான் என்ன கேட்குறேன்னா, உங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் கொள்கை தான் என்ன? ஏங்க திருப்பி இது மாதிரி நிறைய நீங்கன்னு இல்லைங்க, எல்லாம் போற இடத்துல எல்லாம் உங்க கொள்கை என்ன, உங்க கோட்பாடு என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாம சில விஷயத்தெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கொள்கை இல்லாம ஒரு கட்சி எந்த கட்சியுமே இருக்க முடியாது. இருக்குங்க தமிழ்நாட்டுல. யாரு இல்லைங்க? எந்த கட்சியும் இருக்க முடியாதுங்க. இருக்கு தமிழ்நாட்டுல. எந்த கட்சி? தாவேகா. ஏங்க அதோட கொள்கை என்னதுன்னு எவன்கிட்டயாவது சொல்லியிருக்கமா? அதுதான் கொள்கையா இருக்கு. எதுவுமே சொல்லாத ஒரு கொள்கை தான் கொள்கை இல்ல. ஏங்க ஒரு விஷயங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுங்க, அடுத்தவன் ஃபாலோ பண்ணிடுவாங்க, அவனுங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. எங்க கட்சியோட நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எங்க கட்சியோட கொள்கையே வந்து ஒரு சைடு வந்து பெரியாரும் இன்னொரு சைடு வந்து வள்ளலாரையும் வச்சுக்கிட்டு நாங்க டிராவல் பண்றோம். ஒரு நிமிஷம். பெரியாரு வள்ளலாரா? அவர் எப்படி வந்தாரு? ஏங்க ஒரு விஷயம், தை மாசம் தைப்பூசம் அதனால வள்ளலாரா? என்னங்க கட்சியில புதுசா கொள்கை தலைவர் கொண்டு வந்திருக்கீங்க? வள்ளலார் எப்படிங்க கொள்கை தலைவர் ஆவாரு உங்களுக்கு? ஏங்க பெரியாருக்கும் கடவுள் பிடிக்காது, வள்ளலாருக்கும் கடவுள் பிடிக்காது, ரெண்டும் ஒன்னா இருக்குல்ல, அதை நாம ரெண்டும் ஏத்துக்கிட்டு டிராவல் பண்ணணும்ல. நீங்க தான் கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவங்க தானே. ஏங்க வள்ளலார்லாம் வந்து ஜீவஜோதி ஆக்குனாங்க. ஏங்க உங்க கட்சி தலைவர் இறை நம்பிக்கை உள்ளவர் தானே. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிரைஸ் எல்லாரும் சொன்ன ஒரே கட்சி தலைவர் அவர் ஒருத்தர் தானே. சர்ச்சுக்கெல்லாம் போறான்னு சொல்லி சொன்னோம். ஏங்க ஒரு ஐயோ நான் திருப்பி அது வந்து அமெரிக்க தொடர்புக்காக ஏற்படுத்தப்பட்டதுங்க, அதை விடுங்க.